ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு விலாக் போடுறது எனக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். எப்போயாச்சும் ஒரு சில டைம் வந்து எனக்கு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வந்து அப்போவே வந்து வாங்கிட்டு வந்து செஞ்சுருவேன். இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து செய்யலாம், ஒயிட் கிரேவி வந்து சிக்கன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சிக்கன் பண்ணிவிட்டு இது சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ஆஃப் தேங்காய் எடுத்து அந்த தோலெல்லாம் வந்து எடுத்து விட்டுக்கலாம். தோல் எடுத்தால் தான் அந்த பிளாக் கலர்லாம் வராமல் இருக்கும். ஒயிட்டாக நல்லா தெரியும். தோல் எடுக்காமல் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்குது. அதனால் அந்த தோலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். கிச்சனுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. எப்போவுமே வந்து வீட்டில் நம்மளுக்கு நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அது அப்படியே தான் வீடியோவாக எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் வந்து கிச்சன் மட்டும் கொஞ்சம் க்ளீனாக நீட்டாக காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியாச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து சிக்கன் ஒயிட் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? கொஞ்சமாக வந்து கசகசா போட்டிருக்கேன். ஒரு 10 பல்லு அளவுக்கு வந்து முந்திரி வந்து உடச்ச முந்திரி தான் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன். ஒரு ஆஃப் தேங்காய் வந்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். ஒரு 4 பல் வந்து பாதாம் போட்டிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் திக்காகவும் பண்ணிக்கலாம், தண்ணியாகவும் பண்ணிக்கலாம். காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். இவ்வளோ தான் காரம். நம்ம இதுக்கப்புறம் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை. இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலாலாம் போட்டுட்டு கருவேப்பிலை, வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முன்னாடியே போட்டுட்டா வந்து அந்த பாத்திரத்தில் எல்லாமே ஒட்டிடும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணேன். ஆனால் ரொம்ப டைம் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ரோஷன் மித்தியுமே வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க போல், டியூஷன்லேருந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால் இந்த டைமில் வந்து நம்ம சப்பாத்தி செய்யறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும்ன்றதுனால அதை அப்படியே வந்து இட்லியாக மாற்றிக்கலாம் சொல்லிட்டு வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இட்லியோடு சேர்த்து சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிட்லாம், டிஃபன் இட்லி தோசைலாம் சாப்பிட்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சாப்பிட்டதில்ல, சப்பாத்தியோடு சேர்ந்து சாப்பிட்டு தான் பழக்கம். ஆனால் இட்லிக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. தோசை விட இட்லி நல்லா இருந்தது. தோசையோடு சேர்த்து ரோஷன் மித்திலாம் தான் சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து இட்லி தான் வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சிக்கன் போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணிலாம் விடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணி போட்டு தட்டு போட்டு மூடி வைக்கிறோமோ அதில் வந்து நல்லா தண்ணி விடும். சிக்கன் பாதி வந்து அதிலே வெந்துடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். அடுத்த நாள் வந்து வச்சு சாப்பிட மாட்டோன்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் வந்து சிக்கனுக்கு வந்து தண்ணி வச்சேன். இது காரம் வந்து பத்தலைன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் போட்டுக்கிட்டேன். வேறு எதை போட்டாலும் வந்து நம்மளுக்கு வந்து கலர் அப்படியே தெரிஞ்சிடும் மிளகாத்தூள்லாம் போட்டால். அதனால் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி மட்டும் போட்டுக்கலாம். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வந்து வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து கரம் மசாலா தூள் வந்து போடுவேன் எப்போவுமே. அதனால் போட்டு குழம்புலாம் ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா திக்காகிடும். தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆஃப் பண்ணிட்டாலுமே திக்காகிடும். ஏன்னா பொட்டுக்கடலை போட்டிருக்கோம், முந்திரி பருப்பு போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம். இது மூணுமே வந்து நல்லா குழம்பு வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சரி, அதுக்குள்ளே வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு இந்த சோஃபாலாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்ருக்கேன். இட்லியுமே வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே வந்து ரோஷன் மித்தியுமே 2 பேருமே வந்துட்டாங்க. அந்த டைமில் வந்து நம்ம சிக்கன் செஞ்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டென்ஷனான மாதிரி இருக்கும். டைம் ஆகிடும். நம்ம எப்போ வந்து கொஞ்சம் டைம் தள்ளி வேலை பார்க்குறோமோ சமைக்கிற வேலைலாம், அப்போ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டாக சொல்லுவாங்க. நம்ம சமையல்லாம் முடிச்சு வச்சுட்டு இருந்தால் கூட சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது, இருங்கம்மா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அப்புறமா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த வேலையுமே முடிக்கல, சமையல் வேலை முடிக்கலன்னா எங்களுக்கு அவ்வளோ பசிக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப அடம் பிடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதனால் சரி நம்ம வந்து இட்லி ஊற்றிருக்கோம். நார்மலாக வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி எதுனா கொஞ்சம் வந்து நான்வெஜ் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணனா அன்றைக்கி வந்து எல்லாருக்குமே சீக்கிரமாக பசிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நார்மலாக இந்த சட்னி சாம்பார்லாம் வச்சா பொறுமையாக சாப்பிட்ற மாதிரி தான் தோணும். எனக்குமே அப்படி தான் இருக்கும், என் பசங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். அதனால் சரி நம்ம சப்பாத்தி செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டு இட்லியுமே ஊற்றிட்டேன். எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. கையோடு இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு வீடு வந்து க்ளீன் பண்ணி பெருக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்லாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரோஷனுமே டியூஷன்லேருந்து வந்துட்டான். எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சத்து மாவு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சும்மாவே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அவங்க அத்தை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து சத்து மாவு பால்வடியெலாம் கொடுப்பாங்க பாருங்கள், அது வந்து ரோஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் சரி ரோஷன் மித்தி 2 பேருமே இப்போ வந்து அதை அதிகமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க அத்தை சாப்பிட்றாங்களோ இல்லையோ இவங்க தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஊருக்கு போகும்போதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்களா, அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானுமே இட்லி ஊற்றிட்டு குழம்புலாம் வச்சுட்டேன். நார்மலாக நம்ம வந்து
சிக்கன் கிரேவி வைக்கிறது இந்த மாதிரி எப்படியாச்சும் ஒரு டைம் வந்து ஒயிட் சிக்கன் கிரேவி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நார்மலாக வந்து இந்த சிக்கன் குழம்பு வைக்கிறத விட இது ரொம்ப ஈஸி. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வெந்திருக்கா என்னன்றது கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் டைமாக செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு பிளேட்டில் வந்து சிக்கன் எடுத்து வச்சுட்டு நம்ம அதை உடச்சி பார்த்தா கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 15 நிமிஷம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் குழம்புலாம். அவ்வளோ நல்லா இருந்தது. இட்லியோடு இதுதான் ஃபஸ்ட் டைம் சேர்த்து சாப்பிட்றோம். மித்திக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. மித்தி வந்து ஒரு தோசை மட்டும்தான் வச்சா, அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. ரோஷன் வந்து நானே தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் போயிட்டு தோசை ஊற்றுறதுக்கு போயிட்டான். நானும் மித்தி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது இட்லி சாப்பிட்டுட்டு இது பத்தாமல் நான் இன்னும் வந்து ஒரு 2 தோசை வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அடுத்த நாள் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டோம். அது அப்படியே வச்சுருக்கேன். நான் நான்வெஜ் சாப்பிடல. அடுத்த நாள் ஏதோ நாள் கிழமை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இல்லைனா நான் தான் சூடு பண்ணி சாப்பிடுவேன். குழம்பு வேஸ்ட்டாக இருந்தால் கூட அது கீழே ஊற்ற மனசு வராது. நான் வச்சு சாப்பிடுவேன். அதனால் சரி நான் அன்றைக்கி சாப்பிட்லன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நம்ம வீட்லேயே இன்றைக்கே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் வந்து பால் வந்து காய வச்சிட்ருக்கேன். பாத்திரம் எல்லாம் நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு கூட கீழேயுமே வந்து பாத்திரம் இருக்குது. மேலே வந்து பாத்திரம் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நான்வெஜ் செஞ்சுட்டுனா அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி முடிச்சிடுவேன். நைட் டைமாக இருந்தால் கூட சரி எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். ஆனால் அந்த கொஞ்சம் அந்த ஸ்மெல் இருந்ததுன்னா பிடிக்காது. எல்லாமே வந்து க்ளீனாக வச்சாச்சா அடுத்த நாள் நம்மளுக்கு சமைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் வச்சுட்டா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்பப்போ வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டேபிள் எல்லாத்தையும் தொடச்சி எல்லாமே வந்து நீட்டாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நைட்டே வந்து பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு காலையில் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு அவங்களுமே வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். தலையில் நல்லா எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய்ட்டு குளிக்கலான்னு இருக்கேன். பால் கொஞ்சம் மீந்துருச்சு. அதில் கடலை மாவு போட்டு ஃபேஸ்க்கெலாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு குளித்து முடிச்சுட்டுமே வந்துட்டேன். இன்றைக்கி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 7:40 ஆகிடுச்சு. இன்னும் வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். பாஸ்தா தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ரோஷனுக்கு இன்றைக்கி ஸ்கூல், மித்திக்கு வந்து லீவு. அதனால் அவனுக்கு மட்டும்தான் நான் வந்து லஞ்சு வந்து ரெடி பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சிடலாம். வந்து குளிச்சுட்டு இருக்கான் ரோஷன். இப்போ தான் எழுப்பி விட்டேன். அவன் குளிச்சு முடிச்சிட்டானா போயிட்டு ஒரு 2 முட்டை வாங்கிட்டு வந்தானா சிம்பிளாக பாஸ்தா செஞ்சு முடிச்சிடலாம். பாதி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் பாதி தான் வேக வேண்டியது இருக்குது. ஸ்நாக்ஸுக்கு வந்து புட்டு தான் செய்யலான்னு இருக்கேன். புட்டுமே வந்து ஈஸி தான். ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அதனால் புட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். அரிசி மாவு கொஞ்சம் தான் இருக்குது. ராகி புட்டு பண்ணலாமா அரிசி மாவு புட்டு பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருந்தோம். சரி வந்து அரிசி மாவே கிடச்சிருச்சு. இது அவனுக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் புட்டு வந்து ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் தான் இருக்குது. இது அப்படியே வந்து போட்டுடலாம். மித்தி வீட்டில் இருக்கா. எப்போயும் வந்து மித்தி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு காலி பண்ணிடும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன். அரிசி மாவு வந்து நம்ம புட்டு செய்யறதுக்கு வந்து அளந்து போட வேண்டியதெல்லாம் இல்லை. அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் இருக்குது. புட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் அளவு வந்து சால்ட் வந்து போட்டுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து தெளிச்சுட்டு அதை அப்படியே நல்லா உதுத்து விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு அவிச்சிட்டா வந்து புட்டு ரெடி ஆகிடும். தேங்காய் துருவலும் ஒயிட் சுகர் தான் போட போகிறேன். சக்கரை காலி ஆகிடுச்சு. நாட்டு சக்கரை, முட்டை, அதுக்கப்புறம் வேறு என்ன வேணும் தேவையானதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி அமைச்சிட்டா வாங்கிட்டு வந்துடுவான். அதனால் சரி இப்போ தேங்காய் துருவல் மட்டும் தான் ரெடி பண்ணணும். மணி 8 ஆக போகுது. இன்னும் ஒரு 20 நிமிஷம் தான் டைமே இருக்குது. அதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சாகணும். இதை நல்லா உதுத்து விட்டுட்டேன் பாருங்கள். தெரியுதுங்களா? நல்லா சூப்பராக மெத்துன்னு இருக்கும். இதிலே வந்து புட்டு வந்து உதுத்து விட்டுட்டேன். பார்க்கும் போதே நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஃபுல்லாக நல்லா அந்த கட்டிலாம் உடச்சி உதுத்து விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம். புட்டு வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து பாஸ்தா வந்து வெந்துடுச்சு. நார்மலாக வந்து எப்போ பாஸ்தா பண்ணாலும் சரி நார்மல் தண்ணியில் வந்து கொஞ்சம் போட்டு எடுத்துகிற அது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. கொஞ்சம் நல்லா பாஸ்தா வந்து கொஞ்சம் நல்லா சில் தண்ணியில் வந்து போட்டு வைக்கிறேன். சில் தண்ணிலாம் ஃப்ரிட்ஜ் தண்ணியெலாம் எதுவும் கிடையாது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் வந்து போட்டுக்கலாம். இன்னும் வெங்காய தக்காளியில் வந்து எதுவுமே கட் பண்ணல. டைம் ஆகிட்டே இருக்குது. அவன் இன்னும் பாத்ரூம் விட்டு வெளிலவே வரல. கூப்பிட்டுட்டே இருக்கேன். சரி அவன் வரதுக்குள்ளே வெங்காய தக்காளிலாம் வதக்கிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் போட்டிருக்கேன். பாஸ்தா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணோம்னா தான் வந்து நமக்கு வந்து பட்டர்லாம் தேவைப்படும். இந்த நார்மலாக நம்ம எக்கு வச்சு தான் பண்ண போகிறோமா, அதனால் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக வந்து சோம்பு வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காயறதுக்கு லேட் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே டைம் ஆகிடுச்சுன்னா வந்து நம்ம உட்காந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்கெல்லாம் நேரமே இருக்காது. நம்ம அப்படியே வந்து இங்கே டேபிள் மேம் நின்றுட்டே வந்து கட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும்.
கிச்சன் கிட்ட நின்று தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் இருந்ததுன்னா கூட நம்ம உட்காந்து கட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே வந்து பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் வெங்காயமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். வீடியோ எடுக்கிறேன்னா மட்டும்தான் வந்து முன்னாடியே வந்து கட் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு இது இப்படியே பழகிடுச்சு. அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளேயும் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி முடிச்சிடுவேன். இப்போ சோம்பு வந்து லைட்டாக வந்து காஞ்சிட்ருக்கு, அதுக்குள்ளே பாதி வெங்காயம் கட் பண்ணியாச்சு. கத்தி மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்ததுன்னா போதும், நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா கட் பண்ணணும். நேற்று தான் வந்து கையை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே எந்த கத்தி வாங்கினாலும் லைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் போடு விழுந்துடும். சரி இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நேற்று தான் நினச்சேன். நினைக்கும் போதே வந்து ஷார்ப்பாக பட்டாச்சு. சரி ஓகே, வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் சோம்புமே வந்து காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு சிம்மில் வைக்க வேண்டியதில் ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள தக்காளி வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம். ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு நார்மலாக ஒரு சின்ன தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுட்ரு, தனியா பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா வந்து இந்த பாஸ்தா போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாகலாம் வேணாம். இது அப்படியே தெளித்து விட்டுட்டு ரெடி பண்ணிக்கலாம். முட்டை மட்டும் ஒரு முட்டை இல்லை 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டா வந்து பாஸ்தா வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். சரி ஓகே, நான் பாஸ்தா வந்து ரெடி பண்ணிவிட்டு பார்க்குறேன். டைம் ஆகிடுச்சு, வீடியோ எடுக்க இன்னும் டைம் ஆகிடும். நைட்டு வச்சு குழம்பு கொஞ்சம் இருக்குது, அதை சூடு பண்ணி வச்சுருக்கேன். தோசையும் அந்த ஒயிட் சிக்கன் குழம்பு வந்து வச்சு கொடுத்துட்டுனா அவங்க சாப்பிட்ருவாங்க. புட்டுக்கு வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் தேங்காய் துருவல் போட்டுட்டு ஒயிட் சுகரு இல்லைனா வந்து நாட்டு சக்கரை ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டா புட்டுமே ரெடி ஆகிடும். ஸ்கூல் லஞ்சு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ரெண்டுமே ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும். சரி, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தோசை போட்டு கொடுத்துட்டு குழம்பு ஊற்றி வச்சிடுறேன். ரோஷன் எப்படியோ ஒரு வழியாக ஸ்கூலுக்கு வந்து அமுச்சு வச்சுட்டேன். அவனுக்கு செஞ்ச புட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கணும். பாஸ்தாவுமே வந்து செஞ்சுருக்கேன்னா ரோஷன் கொஞ்சம் கொடுத்து அமுச்சிட்டேன். காலையில் வந்து தோசை ஊற்றிட்டு அந்த சிக்கன் குழம்பு வச்சு அவனுக்கு கொடுத்துட்டேன். பாஸ்தா வந்து மித்தியும் அவங்க அப்பா வந்து சேர்ந்து சாப்பிட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து பழைய சாதம் இருக்குது, நேற்றுக்கு வச்ச சாப்பாடே இருக்குது. இது ஃபுல்லாமே வந்து பழைய சாதம் தான் இருக்குது. 2 பேருமே வந்து நாங்கள் ஊறுகாய் வந்து வாங்கி வச்சுருக்கோம். அதை வச்சு பழைய சாதம் வந்து சாப்பிட்ருவோம். அதனால் லஞ்சு வந்து இதுக்கப்புறம் தோசை ஊற்றுறதோ சாப்பாடு செய்கிறதோ எதுவுமே கிடையாது. மாவு இருக்குது, அந்த மாவு எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருவோம். நைட்டுக்காக தான் ஏதாச்சும் வந்து செய்யணும். இன்னும் வந்து இன்றைக்கி வந்து பெரிய வேலை இருக்குது. நான்வெஜ் வந்து இன்றைக்கி நான் சாப்பிட மாட்டேன். செவ்வாய்க்கிழமை வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாமே வந்து கிழமைன்னு பார்த்து எல்லா நாளும் சாப்பிடாமே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து சாப்பிட்லாமா வேணாவா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். சரி, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல செவ்வாய்க்கிழமை சாப்பிட்றதா என்னன்ட்டு. சாமி கும்பிடணும். அதனால் இன்றைக்கி அமாவாசை வேறு, கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. பூஜை பாத்திரம்லாம் கழுவுற வேலை இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ஆடி மாதம் வேறு வரப்போதான். க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூம் ரெடி பண்ணாலுமே வேலை முடிஞ்சிடும். முதல் வெள்ளிக்கிழமையே வந்து ஆடி 1. அதனால் இன்றைக்கி வந்து பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதெல்லாம் இல்லை. பூஜை பண்ணுற வேலை மட்டும் தான் இருக்குமா. வீடெல்லாம் நீட்டாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி தான் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணேன். அவ்வளோ வந்து க்ளீன் பண்ணுற வேலைலாம் கிடையாது. ஒட்டுன்னு அடிக்கிற வேலை கூட கிடையாது. வீடு கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. அதனால் ஃபுல்லாக வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து வேலையை எடுத்து செய்ய வேணாம். அதனால் அப்படியே வச்சுருக்க பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணிட்டுனா எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான். புட்டு வந்து எடுத்து வச்சுக்கணும். எப்போவுமே வந்து எல்லா மாதமே வந்து வரலட்சுமி நோம்பு வந்து ஆடி மாதத்துல தான் வரும். இப்போ வர்றது வந்து ஆவணி மாதத்தில் வருது. ஆவணி மாதத்தில் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆடி மாதத்தில் வந்தால் கொஞ்சம் கஷ்டமான மாதிரி இருக்கும். அதனால் சரி ஓகே, நம்மளுக்கு வந்து ஆவணி மாதத்தில் தான் வருது. வரலட்சுமி பூஜை வந்து ஒரு 5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் சரி, அதை வந்து வரலட்சுமி நோன்பு எடுத்தால் வந்து நம்ம வருஷமே பண்ணணும். இந்த வருஷம் பண்ண முடியுமா என்னன்னு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. போன வருஷம் வந்து பண்ண முடியல. அப்போ தான் வந்து வீடு மாற்றுற மாதிரி இருந்ததுங்களா, அதனால் பண்ண முடியல. சரி, அது வந்து கொஞ்சம் பெரிய பூஜை. அந்த பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடை வந்து அப்படியே விட்டுட்டு போகக்கூடாதுன்றதுனால நான் அந்த பூஜை பண்ணாமே விட்டுட்டேன். அக்கா வீட்டில் போயிட்டு அந்த பூஜை வந்து அட்டன் பண்ணிட்டேன். இந்த வருஷம் வந்து பூஜை வந்து ரெடி பண்ணிடுவேன். அதுவுமே கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நான் வந்து காமிக்கிறேன். வரலட்சுமி வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சிம்பிளாக வந்து சாமி கும்பிடுவேன். சரி ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம்.
மதியம் லஞ்சுக்கு எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை, இன்னும் அரிசி கூட ஊற வைக்கல. சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். பழைய சாதம் ஊறுகாய் வச்சு தான் சாப்பிட போகிறேன். அவங்க வந்து இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் பொறுமையாக சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பசிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். நம்ம இட்லி தோசை ஏதாச்சும் சாப்பிட்டா வந்து உட்காந்தனா திருப்பி எந்திரிக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வேலை செஞ்சே ஆகணும். மித்தி வந்து லீவுன்றதுனால அந்த மேடம் வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் போயிட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கே போயிருக்கா. அவள் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். சரி நம்ம போயிட்டு முன்னாடியே சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் முடிக்கலாம். இப்போ இந்த பழைய சாதம் சாப்பிட்ட உடனே எனக்கு இப்போ என்ன வேலை இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அரிசி ஊற வச்சுட்டு சாப்பாடு குழம்புலாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு பாத்திரம் வந்து கழுவி வச்சுருவேன். இந்த பாத்திரம் வந்து சிங்கில் இருக்கிற பாத்திரம்லாம் கழுவிட்டா பூஜை பாத்திரம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டுனா அதுக்கப்புறம் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் கூட நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வேலை செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வந்து வேலை சுத்தமாக பார்க்கவே முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு பழைய சாதம் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஊறுகாய் இருக்குது, அங்கே தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் சரி பூண்டு ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். வேர்க்கடலை இருந்ததுன்னா நான் வேர்க்கடலை ஊறுகாய் வீட்லேயே வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பேன். அதுவுமே வந்து காலி ஆகிடுச்சு. காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. 1/4 கிலோ வந்து 60 ரூபா 65 ரூபான்னு இருக்குது. அதனாலேயே வந்து வாங்குறதுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா வேணால் வாங்கிக்கலாம். சரி போயிட்டு இப்போ நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். சாப்பாடுமே வந்து செஞ்சுட்டு ரொம்ப வந்து சிம்பிளாக வந்து சமையல் வேலை முடிச்சிட்டேன். எப்போவுமே நம்ம கொஞ்சம் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுற வேலை, வேறு ஏதாச்சும் வந்து பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறதோ இல்லை துணி மடிக்கிற வேலை, எந்த வேலை நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அப்போ வந்து சமையல் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு அந்த வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சாப்பாடுமே வந்து ஹெவியாக செஞ்சுட்டு வீட்டில் இருக்கிற வேலையுமே வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ரொம்ப சிம்பிளாக லெமன் சாதத்தோடு முடிச்சாச்சு. லெமன் சாதம் பண்ணிவிட்டு முட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். மித்திக்கும் அவங்க அப்பாவும் வந்து 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுப்பாங்க. எனக்கு மட்டும் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நான் நான்வெஜ்ஜு சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் இதை போன மினி விலாக்லேயே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த எல்லா வேலையுமே முடிச்சுட்டு பூஜை ரூம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு தான் இவ்வளோ நீட்டாக வந்து எல்லாமே தொடச்சி வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னால் பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணல. இது வரைக்குமே நான் வந்து பூஜை பாத்திரம் வந்து கழுவவே இல்லை. இன்றைக்கி தான் வந்து இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் பூஜை ரூம் கிட்டவே போக போகிறேன். சடனாக வந்து சித்தப்பாவுக்கு வந்து உடம்பு முடியல. ரொம்ப சீரியஸாக தான் இருந்தாங்க. அவங்க ரொம்ப உடம்பு முடியலன்னு தான் சொன்னாங்க. திருப்பி வந்து அதே மாதிரி கால் பண்ணிட்டாங்க, ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருந்ததுங்களா, அதனால் நம்ம வந்து எந்த வேலையுமே பார்க்க முடியல. நல்லா இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட போகலாம். முடியலன்னும் போது நம்ம அப்படியே வந்து வச்சுட்டு ஊருக்குமே போயிட்டு வந்துட்டோம். அதனால் அந்த வேலையெல்லாம் எதுவுமே முடிக்காமல் இருக்கேன். நாளைக்கு வந்து ஆடி வெள்ளி, ஃபஸ்ட்டு நாளே வந்து ஆடி மாதம் பிறக்கிறது வந்து வெள்ளிக்கிழமை இருக்குது. ரொம்ப ஸ்பெஷல். ஆடி மாதம்னாலுமே ரொம்ப விசேஷம்தான். அதுவுமே வந்து வெள்ளிக்கிழமை வர்றதுனால இன்னும் டபுள் விசேஷம் தான். அதனால் நாளைக்கு முதல் வெள்ளி சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு வந்து சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம். நாளைக்கே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த வெள்ளிக்கிழமைன்னா அந்த வேப்பிலையை வந்து வாசலில் வச்சுட்டு சாமி கும்பிடும்போது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். நானுமே இன்றைக்கே வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டேன், இந்த வேப்பிலெல்லாம் உடச்சிட்டு வந்துடுங்க, மாவிளை தோரணெல்லாம் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அவங்களுமே சரி ஓகே நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ இன்றைக்கி நீட்டாக வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாளைக்கு வந்து கொஞ்சம் விடியற்காலையிலே எழுந்திரிச்சு சாமி கும்பிடும்போது அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். எனக்கு வந்து ஆடி மாதம் அவ்வளோ பிடிக்கும். சரி ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்துட்டு விலாக் பிடிச்சனா லைக் பண்ணிக்கோங்க. பை.